ஹலோ ஃபேமிலி, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நகைக்கடன் தள்ளுபடிக்கான விவரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது, நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய தமிழக அரசு என்னென்ன நிபந்தனைகள், என்னென்ன தகவல்கள் எல்லாம் சேகரிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கு ஆகும், யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகாது, நமக்கும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கணும், எத்தனை வருடங்கள் உங்களுடைய நகைக்கடன் வந்து வச்சு எத்தனை வருடங்கள் ஆனால் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். ஸோ எத்தனை சவரன் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை சவரன் நகைக்கடன் தள்ளுபடி வந்து ஆகும், நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வெளியாக போகுது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த நகைக்கடன் சம்மந்தமாக, ரேஷன் கார்டு சம்மந்தமான, மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான அனைத்து அப்டேட்டும் உடனுக்குடன் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள லைக் பட்டனை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நகைக்கடன் அப்படின்றது எல்லாருமே, எல்லா பெண்களுமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எப்படா இந்த 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், அதற்கான பட்டியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து வெளியாகும், அதாவது யார் யாருக்கெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற பட்டியலை வந்து எப்போ வெளியிடுவாங்க தமிழக அரசு. ஸோ தமிழக அரசு நகைக்கடன் தள்ளுபடி பற்றின லேட்டஸ்ட்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் மற்றும் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்துள்ளது. தேர்தல் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் வந்து 5 சவரன் அதாவது 40 கிராம் அடகு வைத்து பெற்ற நகைகள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நகைக்கடன் தள்ளுபடிக்கு யாரெல்லாம் தகுதி உடையவர்கள், தகுதி இல்லாதவர்கள் என்ற பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. 48,84,726 நகைக்கடன் கணினி மூலம் பகுப்பாய்வு செய்ததில் 35,37,693 நகைக்கடன்கள் தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவை என்றும் 13,47,033 நகைக்கடன்கள் தள்ளுபடி பெற தகுதியானவை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவையும் வந்து கணினி மூலம் வந்து நமக்கு நம்மளுடைய நகைக்கடன்கள் எல்லாமே வந்து பட்டியலிடப்படும். ஸோ யார் யாரெல்லாம் வந்து தகுதி உடையவர்கள், அதே போல் அதாவது 2021 நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்க இல்லையா, அதே போல் இந்த தடவையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டுறவு வங்கிகளுக்கு வந்து அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் அப்படின்ற பட்டியலை வந்து சேகரிக்குமாறு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் யாரெல்லாம் வந்து தகுதி உடையவர்கள் அப்படின்ற பட்டியலை வந்து சேகரிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 51 வகையான தகவல்களை பயனாளர்கள், அதாவது நகைக்கடன் வாங்கியவர்கள்ட்ட இருந்து சேகரிக்கிறாங்க. அதாவது 51 வகையான தகவல்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆதார் அட்ரஸ், நம்மளோட பேன் கார்டு, நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃபு, அப்புறம் பாஸ்புக்கு, இதில் எல்லா விஷயங்களையுமே வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2021 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி உங்களுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு குடும்பத்தில் பெற்ற நகைக்கடன்களில் கணக்கு நிலுவை இருந்து அதன் பின்னர் அரசாணை வெளிப்படும் நாள் வரை கடன் நிலுவைத் தொகை பகுதிகளாக செலுத்தப்பட்டிருந்தால் அவ்வாறு செலுத்தப்பட்ட தொகை நீங்களாக எஞ்சிய கடன் நிலுவைத் தொகை மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி பெறப்படும். மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ரேஷன் கார்டு, நம்மளுடைய ஆதார் கார்டு என்னெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கப்புறமா தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள்,
தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ளவர் நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள். அதாவது நீங்கள் மாதம் மாதம் ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்கள் வாங்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும். நீங்கள் பென்ஷன் வாங்கக்கூடியவராக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும். மறுவாழ்வு முகாம்களும் வசிக்கும் இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் நம்மளுடைய வங்கி கணக்கு எண், நம்மளுடைய ஆதார் கார்டு எண், நம்மளுடைய ரேஷன் கார்டு எண், நம்மளோட புகைப்படம், அப்புறம் நம்மளோட கரெக்டான அட்ரஸ், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூட்டுறவு வங்கிகளில் கொடுத்துருக்கணும். ஸோ அப்படி கொடுத்துருக்க பட்சத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா அட்ரஸையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸும் இவங்க வசிக்கக்கூடிய அட்ரஸ், அதாவது நீங்கள் அந்த அட்ரஸில் தான் இருக்கிறீங்களா அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி அப்படின்றத ஒன்று கொடுக்க போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களில் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்ய மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குடும்ப அட்டையில் ஒரு நபருக்கு மட்டும்தான் தள்ளுபடி ஆகும். ஸோ 5 சவரனுக்கு மேலே 1 கிராம் கூட தள்ளுபடி ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்தன் குடும்பத்தினருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அரசு ஊழியராக இருந்தீங்க, இல்லை அரசு ஊழியர் உங்கள் வீட்டில் யாரானா வேலை செய்கிறாங்க, கவர்மெண்ட் சேலரி கிடைக்குது அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது. எந்த பொருளும் வேங்காத குடும்ப அட்டைகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குடும்ப அட்டையை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லா பொருட்களும் வாங்கக்கூடிய குடும்ப அட்டையாக இருந்தால் மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2021ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் மற்றும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அவர்தன் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பயிர்க்கடன், விவசாய கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. அதாவது நீங்கள் நகைக்கடன் வச்சு நீங்கள் அதற்கான பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. அதே மாதிரி ஏஏஒய் அன்ன யோஜனா அட்டை உள்ளவங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நகையே இல்லாமல் எட்டளவில் வாங்கப்பட்டுள்ள நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது. போலி நகைகள்லாம் வச்சுருந்தா அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கும் தள்ளுபடி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்ற ரெகுலர் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.